ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இப்போ தான் என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. இப்போ 3 ஆப்ஷன் வரும். இதில் ஆல்ங்கிற ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். நீங்கள் எல்லா வீடியோவும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். வாங்க இப்போ வீடியோ பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரீவாஸ் குக்கிங் ரெசிபீஸ். இப்போது பப்பாளிக்காய் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது இட்லி, தோசை, பூரி, பரோட்டா, சப்பாத்தியோடலாம் தொட்டு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். இப்போ நான் ஒரு மீடியம் சைஸ் பப்பாளிக்காய் எடுத்திருக்கேன். இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதோட தோலெல்லாம் சீவிட்டு, அதுக்கப்புறம் அந்த தோல்லேருந்து சீவும் போது பால் வரும். அதனால் மறுபடியும் ஒரு வாட்டி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கணும். கட் பண்ணும்போது இதில் சீட்ஸ் இருந்தது அப்படின்னா சீட்ஸ்லாம் எடுத்துடணும். இதில் சீட்ஸ் இல்லை, அதனால் நான் அப்படியே கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ ஒரு ஃப்ரையிங் பேனில் ஒரே 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கணும். எண்ணெய் சூடானதும் இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துருக்கேன். அடுத்ததாக இது கூட 3 கிராம்பு சேர்த்துக்கிறேன். கூடவே ஒரு சின்ன துண்டு பட்டையும் சேர்த்துருக்கேன். அடுத்ததாக கொஞ்சமாக கடல்பாசி சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட ஒரே ஒரு ஏலக்காய் சேர்க்குறேன். கூடவே ஒரே ஒரு அன்னாசி பூவும் இதில் சேர்த்துடலாம். சேர்த்தாச்சு. இப்போ இது கூட 1 கப் அளவுக்கு ஸ்லைசஸாக கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்துட்டு இதை ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கணும். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு தான் நம்ம இதை செய்யணும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்ததாக நான் இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சியும் வெள்ளைப்பூடும் சேர்க்குறேன். நான் பூண்டையும் இஞ்சியையும் தோலை சீவிட்டு தோலெல்லாம் எடுத்துட்டு ஸ்லைசஸாக கட் பண்ணிட்டு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு விருப்பம் இருந்ததுன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கூட சேர்த்துக்கலாம். இப்போது 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சின்ன சின்னதாக நறுக்கின தேங்காய் சேர்த்துருக்கேன். தேங்காய் சேர்த்ததுக்கப்புறம் இதை ஒரு வாட்டி கலந்து விட்டுடலாம். இப்போ இது கூட ஒரு மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து அதை சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன். இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஓரளவுக்கு வதங்கியிருக்கு எல்லாமே. இப்போ இது கூட 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் சேர்த்துட்டு மறுபடியும் ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிடணும். இப்போ இது நல்லா ஆறினதுக்கப்புறம் இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து கூடவே 1 டீஸ்பூன் பொரிக்கடலையும் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகமும் சேர்த்து ஃபஸ்ட்டு கரகரப்பாக கிரைண்ட் பண்ணிவிட்டு அடுத்ததாக 1 கப் தண்ணி சேர்த்து பேஸ்ட்டாக கிரைண்ட் பண்ணி எடுத்து ஒரு பவுலில் வச்சுருக்கேன். இது இருக்கட்டும். இப்போ ஒரு ஃப்ரையிங் பேனில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். இதில் நம்ம ஏற்கனவே க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுருந்த பப்பாளிக்காயை இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது இந்த பப்பாளிக்காய் கிரேவிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். இது கூடவே 3/4 டீஸ்பூன் அளவுக்கு வத்தல் பொடி சேர்க்குறேன். கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக 1/4 டீஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூளும் சேர்க்கணும். இப்போ இது எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த மசாலா எல்லாமே இந்த பப்பாளிக்காயோட நல்லா கலக்கிற மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை கொஞ்சம் ரோஸ்ட் பண்ணிக்கணும். இப்போ இதை மூடி வச்சு ஒரு 3 நிமிஷத்துக்கு நம்ம குக் பண்ணலாம். 3 நிமிஷத்துக்கு அப்புறம் இதை ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் இதை க்ளோஸ் பண்ணி திருப்பி ஒரு 3 நிமிஷத்துக்கு நம்ம குக் பண்ணணும். இப்போ மூடியாச்சு. 3 நிமிஷத்துக்கு அப்புறம் இதை எடுத்துட்டு மறுபடியும் ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஏற்கனவே கிரைண்ட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த மசாலா பேஸ்ட்டை இதில் கலந்துடலாம். கலந்துட்டு திரும்பவும் ஒரு 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து மிக்ஸி ஜாரை கழுவிட்டு அந்த தண்ணியையும் இதில் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம எண்ணெயிலேயே மசாலாவோட பப்பாளிக்காயும் சேர்த்து நம்ம ரோஸ்ட் பண்ணியிருக்கிறதுனால இது ரொம்பவே சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. இது ஒரு 5 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம குக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இதுக்கு மேலே குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருந்த கொத்தமல்லி தழை தூவிட்டு நம்ம இறக்கிடலாம். உப்பு உங்களுக்கு பார்க்கணும் அப்படின்னா இந்த நேரத்தில் உப்பு பார்த்துட்டு நீங்கள் அதுக்கப்புறமா கொத்தமல்லி தழை தூவிக்கோங்க. அவ்வளவுதாங்க, டேஸ்டியான பப்பாளிக்காய் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.